இந்த கோயிலுக்கு வரவிடாமல் தடுக்கிறது எல்லா தடையும் கர்த்தர் என்ன செய்யட்டும், மாற்றட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்படிலாம் எந்திரிச்சு ஓடுறாங்க, அந்நிய தெய்வனை வணங்குறதுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். காலை நேரத்தில் எழும்பி, ஏசப்பா உங்கள் முகத்தை பார்க்குறேன், உங்கள் முகத்தை தரிசிக்கிறேன், என் கூட பேசுங்கன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்படியெல்லாம் ஆண்டவர் செயல்படுகிறார். இப்போ இந்த 1000 வருஷம் அரசாட்சி செய்வதற்காக மத்திய வானத்திலிருந்து அவர் வரப்போறார். நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு கீழே வருவார். கீழே யார் இருப்பான்? பிசாசு இருப்பான். இப்போ இவனும் இருந்து இயேசுவும் இருந்த ஆட்சி நடக்காது, நல்லா இருக்கு, ஆட்சி நல்லா இருக்காது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோடு இருந்து அவர் செய்வார். இவன் பிசாசு கூட்டத்தோடு என்ன செய்வான்? ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். நான் அதுதான் கடந்த நாட்களில் ஒரு தம்பிகிட்ட சொன்னேன். என்கிட்ட ஒரு கேள்வி தடக்குன்னு கேட்டான் நேற்று காலையில். பாஸ்டர், இந்த நம்மகிட்ட இருக்கிற ஆவிக்கு ஆவினா என்ன பாஸ்டர் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன், தம்பி இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தானே, இதை போய் கடினமாக கேட்குற. ஆவிங்கிறது என் உயிரை வாங்குற பற்றியா, அது உன் ஆவி. கேள்வி கேட்டே உயிரை வாங்குற போது அது உன் ஆவி. இந்த ஆவி கூட இன்னொரு ஆவி சேரணும். அது எந்த ஆவி நீ தான் முடிவு பண்ணணும். அது என்ன பாஸ்டர் ஆவினா? ஒன்று பிசாசு ஆவி, இன்னொன்று பரிசுத்த ஆவி. பிசாசு ஆவி சேர்த்துக்கிட்டேன்னா என்னை காலத்துக்கும் உயிரை வாங்குவேன், பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கிட்டேன்னா என்னை நிம்மதியாக விட்டுருவேன் அப்படின்னு. பாஸ்டர் ரொம்ப விளக்கம் நல்லா இருக்கு, போயிட்டு வரேன்னு போயிட்டான். அல்ல சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆவி கூட யாராவது ஒரு ஆவி தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஒன்று பிசாசு இருக்கணும், இல்லாட்டி யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்கணும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா யார் இருக்கான்னு அர்த்தம்? கன்ஃபார்மா. அப்போ அபிஷேகம் பெறாதவங்க கூட யார் இருக்கா? நான் சொல்லல. ஏன் அப்படின்னா, நம்ம இருதயம் என்னைக்கு வெறுமையா இருக்கக்கூடாது. வெறுமையா இருந்தாலே யார் வந்துருவா? ஆசை வந்துடுவான். அதனால ஒன்றில் தேவ ஆவியினால் நம்ம என்ன செஞ்சிடும்? நிரப்பிடும். என்ன எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் வெறுமையா இருந்தால் என்கிட்ட பிசாசு வருவான். அதனால நீங்க எனக்கு கூட என்ன செஞ்சிருங்க, வந்து செட்டில் ஆயிருங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, உருட்டுங்க, புரட்டுங்க, தூக்கி போட்டு அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உள்ள நிரப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தோத்திரம். இப்போ ஆவியானவர் சொல்றாரு, என் பிதாவின் ஆளுகைக்கு அவர் கீழே இறங்கி வரும்போது பிசாசு அவரை எதிர்ப்பான். அதனால முதல் வேலையை என்ன செய்யறாரு? அவனை பிடிச்சு கட்டி பாதாளத்தில் போடா அப்படின்ட்டார். இந்த பாதாளத்தில் போட்ட உடனே அது வரைக்கும் பிசாசு அந்த தெய்வம் இந்த தெய்வம் கும்பிட்டு இருந்தான் பூமியில். அவன் சொல்லுவான் இயேசுவே தெய்வம் அப்படிமா. ஏன்னா யார் போயிட்டா? சாத்தான் போன பிறகு நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய டீமாக மேலேருந்து வருவோம். இங்கே இருக்கிற ஒரு பெரிய டீமு பிசாசை வணங்கிட்டு இருந்தவன் பிசாசு கட்டப்பட்ட உடனே சொல்லுவான் இயேசு தான் உண்மையான தெய்வம். இப்போ தான் அந்த 1000 வருஷ ஆளுகை என்ன செய்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த 1000 வருஷ ஆளுகையில் யார் இருக்க மாட்டா? பிசாசு இருக்க மாட்டான். பிசாசினுடைய கூட்டம் இருக்கும், ஆனால் பிசாசை வணங்க மாட்டாங்க. அத்தனை விக்கிரகங்களை என்ன செய்யும்? அடிச்சு நொறுக்குவான் பாருங்க. கட்டினவரே நொறுக்கும். எந்தெந்த கோயிலெலாம் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கானோளோ அந்தந்த கோயிலை அவனே கட்டு உடைப்பான். அவனுக்கு புரியாது, இல்லை நம்ம தானே இந்த கோயிலை கட்டணும், இப்போ இருக்கு இடிக்கும். அவனுக்கே புரியாது. தோத்துறேன். நான் நம்புகிறேன் ஏசப்பா அப்படி 1000 வருஷ அரசாட்சியில் நெல்லையப்பர் கோயிலை கட்டினவனே இடிப்பான். மூலஸ்தானத்தை டம்முன்னு இடிப்பான். கல்லுகளாக கிளவணும். திருச்செந்தூர் கோயிலை இடிப்பான். நமக்கு பார்ப்போம், ஐயப்பா சந்தோஷமா இருக்காண்டவரே, கட்டினவனே இடிக்கிறான். இல்லையில சொல்லுங்க பார்ப்போம். எங்கெந்த கோயிலாம் இப்போ இடிக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அந்தந்த கோயிலை அவனை இடிப்பான். இடிச்சுட்டு என்ன சொல்லுவான்? இந்த கோயிலெல்லாம் நிறச்சிட்டு ஏசப்பா கோயில் கட்டுவான். ஏனென்றால் அவர் ஆளுகை செய்கிறவராய் வெளிப்படுவார். அல்லேலூயா. 1000 வருஷம் அரசாட்சியை நினைச்சாலே ஒரு பெரிய சந்தோஷம் தான். இப்போ நானும் ஜெபம் பண்ண ஒரு இந்து கோயிலை பார்த்துட்டாலே சொல்லுவேன், ஏசப்பா இதெல்லாம் இடிச்சு விழாதா? அவர் இப்போ இடியாதுடா, அது கட்டி வச்சிருப்பான். இடிக்கிறதுக்கு அவனே இடிப்பான் பாரு. அவன் கட்டுறவனு கையே இடிப்பான். அது ஒரு நாள் வரும், அதை கர்த்தரே செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு தேவன் செய்கிற முதல் வேலை சாத்தானை பிடிச்சி என்ன செய்யறாரு? கட்டிடுறார். கட்டிட்டு அடுத்த ஒரு வேலை செய்யறார். இப்போ நம்ம வாசிக்கலாமா? அதனுடைய 4ஆம் வசனம். சிங்காசனங்களை கண்டேன், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி கொடுக்கப்பட்டது,
ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது சொரூபத்தையாவது உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு யாரெல்லாம் வர்றா பாருங்க. ஒன்று, மரணம் அடைந்த, அதுக்கு அடுத்துக்கிட்டோம் இல்லை, முதல் 4ஆம் வசனத்தில் இருக்குது, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட இரத்த சாட்சிகள். 2வது, உபத்திரவ காலத்தில் நெற்றியில் முத்திரை தரிக்காத கூட்டம். இவங்க உயிர்த்து இயேசுவோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வாங்க. அப்போ உபத்திரவ காலத்தில் ஒரு பெரிய கூட்டம் இரத்த சாட்சியாக என்ன செய்து மரிக்க போகும். மரித்த கூட்டம் எங்கே வரும்? 1000 வருஷ அரசாட்சிக்கு வரும். இப்போ ஏற்கனவே 1000 வருஷ அரசாட்சியில் யார் இருக்க போறா? நாம் இருக்கிறோம். நம்ம சபையாக போயிருந்தோம். 2வது இந்த இரத்த சாட்சி கூட்டம் வருது. 3வது கூட்டம் யார் அப்படின்னா, பூமியில் ஏற்கனவே இருக்கிறவங்க, உயிரோடு இருக்கிறவங்களும் இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு என்ன செய்கிறாங்க? இருப்பாங்க. என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, நாம் அவருடையவர்களாக இருப்போம், அவர்கள் சாத்தானுடையவர்களாக இருந்தவர்கள் 1000 வருஷம் அவருடையவர்களாய் மாறுவார்கள். இதுதான் வித்தியாசம். இந்த பூமியில் இருக்கிறவன் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறவன்லாம் 1000 வருஷ அரசாட்சியில் இயேசுதான் தெய்வம்னு சொல்லுவான். இது வரைக்கும் சாத்தான் வெளியே வர்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரிதானா? ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தை பாருங்க. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அல்லே சொல்லுங்க பார்ப்போம். முதலாம் உயிர்த்தெழுதல் எது? இரத்த சாட்சி கூட்டம். நம்ம கிடையாது. இரத்த சாட்சி கூட்டம் தான் முதலாவது உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தனுமாயிருக்கிறான். இவர்களுக்கு மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அது என்ன? 2வது மரணம். முதல் மரணம் எது? நமக்கு 2 மரணம் இருக்கு. முதல் மரணம் நாம் சரீரத்தில் ஏற்படுகிற மரணம். நல்லா இருந்தோம் பாஸ்டர் நல்லா தான் இருந்தார், தப்புன்னு போயிட்டார். இது முதல் மரணம். 2வது மரணம் என்பது என் ஆத்தும மரணம். ஒன்றில் நான் நரகத்திற்கு போகிறேன். இது என் ஆத்தும மரணம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உயிரோடு ஆண்டவருடைய உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மரித்து உயிர்த்தெழுந்தவர்களுக்கு என்ன கிடையாது? நரகம் கிடையாது. அது 2வது மரணம் உங்களுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். நமக்கு உண்டா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம நம்புவோம். நம்ம எல்லாரும் சபையோடு போயிடணும் பரலோகத்துக்கு. நமக்கு 2வது மரணம் இல்லை. என் ஆத்துமா மரணத்தை காணாது. பரிசுத்த வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய பரிசுத்தவானுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். நம்ம ஆத்மா பாதாளத்துக்கு போகாது. பிசாசு சொல்லுவான், பாரு உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போயிடுறேன்னு சொல்லுவான். நீங்கள் சொல்லணும், ஏன் ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. ஏனென்றால் என் ஆத்மாவை இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு கொண்டு விட்டார். நான் மீட்டு கொள்ளப்பட்ட ஆத்மா, அதனால நான் எனக்கு கொண்டே போவே முடியாது. தைரியமாக சொல்லலாம். சரி, இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த 7ஆம் வசனத்தில், முடியும் அளவும் சாத்தான் காவலிலிருந்து விடுதலை ஆகிறான். இப்போ சாத்தான 1000 வருஷம் கட்டி வச்சுட்டு இந்த 1000 வருஷம் அரசாட்சி எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1000 வருஷம் அரசாட்சி எப்படி இருக்கும்? ஏசாயா 11ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ஏசாயா 11ல் ஸ்தோத்திரம் 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 6ஆம் வசனம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அதை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும்
தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கு. 1000 வருஷ அரசாட்சி இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒரு பள்ளியை பார்த்தா பறந்துடும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான். பள்ளின்னா போதும். இப்போ ஒரு பள்ளி இங்க விழட்டும், எத்தனை பேர் இதில் உட்காந்துருப்பிய சொல்றேன் தான். பள்ளினாலே பறக்கிறோம். ஆனா 1000 வருஷ அரசாட்சியில நான் பெத்த பிள்ளை எதுல கை வைக்குமா? கட்டு விரியன் புற்றிலே கை வைக்குமா? ஸ்தோத்திரம். அதுல விட இன்னொரு பியூட்டி என்னன்னா, சிங்கமும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். இது நடக்குமா? காளையை பார்த்தாலே சிங்கத்துக்கு என்ன வரும்? நாக்கள் எச்சி ஊறும். ஒரே நாங்கள் ஒரு நாள் தூத்துக்குடியில் ஊழியம் செய்யும்போது நானும் என்னுடைய மகளும் என் ஒய்ஃபும் சேர்ந்து பாஸ்டமாவும் சேர்ந்து பஸ்ஸில் இல்லை, 2 வீலரில் ஒரு ஊருக்கு போகிறோம். போகும்போது ஒரு டேனிங்கில் கொஞ்சம் ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிட்ருக்கு. என் மகா அப்போ அடி ஒரு ஆட்டுக்குட்டியை, நம்ம சின்ன ஆட்டுக்குட்டி, ஒரு 3 ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோமா? எதுக்கு? உங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, மம்மிக்கு ஒன்று. சரி, என்ன செய்யணும்? கொண்டு போய் அறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி. சின்ன பிள்ளை, அவளுக்கு அவ்வளோதான். ஆட்டுக்கறி மேலே அவ்வளோ ஆசை. பிடிச்சி கொண்டு போய் அறுத்துருவோமாடு. நல்லதாக இருக்கு. ஆடை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யுது? எச்சு ஊறுத. சிங்கம் பார்த்தா விடுமா? காளையை பார்த்தா ஒற்றையாடி. அது பால சிங்கம். கலட்டு சிங்கத்துக்கு கூட யோசிக்கும், இதுகிட்ட மோதனை ஏதாவது நமக்கு ஆபத்து வருமானு. பால சிங்கத்துக்கு அவ்வளோ வேகம் வருமா? ஆனால் பைபிள் சொல்லுது பால சிங்கமும் காளையும் ஒருமித்து தூங்குமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் தங்கும், புலியும் வெள்ளாட்டு குட்டியோடு படுத்துக்கொள்ளும், பசுவும் கரடியும் கூடிமையும், அவைகளுடைய குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல நடக்குமா பாஸ்டர்? சிங்கம் வைக்கோல தின்றதை பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. நான் ஒன்று சொல்லட்டா, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பதாக சிங்கம் புல்லை தான் தின்னுச்சு. சிங்கம் புல்லை தான் தின்னுச்சு. இந்த ஆதாம் தாத்தா செஞ்ச பாவத்தில் சிங்கம் எதை தின்னுட்டு மனுஷனையும் மிருகத்தையும் தின்ன ஆரம்பிச்சிட்டு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிங்கங்கள் மிருகங்கள் எல்லாம் கொடூரமா மாறினதுக்கு காரணமா இருந்தது யார் தான்? இந்த சாத்தான். அதனால அவனை நான் அரெஸ்ட் பண்ண உடனே சிங்கத்துக்குள் இருக்கிறதான அந்த மூர்க்க ஆவி வெளியே போய் அது சாதாரண ஆவியா மாறி. அப்போ என்ன நான் நினைக்கிறேன், இன்னைக்கு சிங்கத்தையும் யானையும் பார்த்தா நம்ம தலைதறிக்க ஓடுதோம். அன்னைக்கு பார்த்தா சிங்கமும் யானையும் நம்ம கூட என்ன செய்யும்? சேர்ந்து நடந்து வரும். நம்ம தோத்துறோம் அல்லையா சொன்னா அது என்ன செய்யும்? சொல்லும். நான் நம்புறேன். என் கூட சேர்ந்து சிங்கம் என்ன செய்யும்? பாஸ்டர் வாங்க ஆலயத்துக்கு போவோம், ஆண்டவர் ஆராதிப்போம், வாங்க. நீங்க அங்க போகல, பைக் வச்சு கத்துங்க, நான் படுத்துக்கிட்டே என்ன செய்யறேன்? கத்துறேன். பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. 1000 வருஷ சாட்சி அவ்வளவு மகிமையா இருக்கு. ஏன்? உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின சாத்தான் கட்டப்பட்டு விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதுல இருந்து ஒரு சின்ன சத்தியம் நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த சாத்தானை டெய்லி கட்டிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம வீடு எப்படி மாறிடும்? 1000 வருஷ அரசாட்சி தான். 1000 வருஷ அரசாட்சி தான். வீட்டுக்குள்ள பிசாசு இல்லைன்னா தோத்திரம், துதி, பாடல், ஆராதனை எல்லாம் கஞ்சியாக குடித்தாலும் சந்தோஷமாக குடிப்போம்ல. ஆனால் அவன் மட்டும் உள்ளே இருந்துட்டா, பிரியாணியே இருந்தாலும் சரி, பிரியாணி தட்டில் போட்டு வைப்போம். என்ன சிக்கன் பொரிக்கலையா? என்ன உப்பு கூடி இருக்கு? என்ன உரப்ப வச்சிருக்கிற? யார் வந்துட்டான் அவன். ஆனால் அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பழைய கஞ்சியே கிடந்தாலும் சரி, எப்பா சூப்பராக இருக்குமா, பழைய கஞ்சி எவ்வளோ திருப்தியாக குடிக்க பத்தியா? அப்போ நினைச்ச வேண்டிதான், ஆசா வெளியே போயிட்டாடா, ஆசா வெளியே போயிட்டோடனே என் பிள்ளை முகத்தில் கஞ்சி குடிச்சா எங்கள் அம்மா சொல்லுவேன், எப்பா கஞ்சி தானே இருக்குது, என் பிள்ளை என்ன சொல்ல போறானே தெரியலையே. அப்படி அம்மா மருத்துவத்தோடு சொல்லும்போது, ஏம்மா கஞ்சி தான் ஆசீர்வாதம், ஏசப்பா தந்திருக்கா, சோத்திரம் சொல்லுங்க. அப்போ உள்ளூர ஒரு சிரிப்பு இருக்கும், கட்டப்பட்ட பிசாசு போனதுக்காக நன்றி. இது நம்ம வீட்லேயும் நடக்கும்.
ஆனா நடக்க விடாம யார் வருவா? பார்த்துருவோம். நீங்க சொல்லணும், பிசாசே முதல்ல சோத்து மேல கை வைக்காரு. அநேக வீட்டுக்குள்ள சண்டை எங்க தான் வருது? சோத்து மேல தான் வருது. சோறு பொங்கும் போதே ஜெபம் பண்ணி இந்த சாத்தானை கட்டிடணும். இயேசு நாமத்தில் கட்டுற பிசாசை சோத்துலேருந்து கையை எடு, இயேசு நாமத்தினால தோத்துரும். பல நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளாதாரத்து மேலே கை வைப்போம், பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு 100 ரூபா கிடச்சிருக்கோம், எஸ்ப்பா நீங்கள் தந்தீங்களப்பா நன்றின்னு சொல்லியிருக்க மாட்டோம். 100 ரூபா கிடைச்ச அடுத்த நிமிஷமே ஏதாவது ஒரு செலவை தேவையில்லாமல் இழுத்து விட்டுருவான். பிசாசு வேலையாக தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த 100 ரூபா கையில் வர்றதுக்கு முன்னால் ஏசப்பா இந்த 100 ரூபா மேலே பிசாசே கையே வைக்காத. நீ இயேசு நாமத்தில் என் பணத்து மேலே கை வைக்க உனக்கு என்ன செய்யலை? அதிகாரம் கிடையாது. தோத்துறோம். அது எனக்குள்ளது, என் பிள்ளைகளுக்குள்ளது. தோத்துறோம். 100 ரூபாயில் 10 ரூபா உமக்குள்ளது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். 10 ரூபா உமக்கு தையா, 90 எனக்கு. ஆசீர்வாதமா வச்சிருங்கன்னு சொல்லுங்க. பிசாசு பார்ப்போம், இவ்வளோ தெளிவாக இருக்கானோல, ஓடிப்போ இயேசு நாமத்தினால. ஆண்டவர் சொன்னார், 1000 வருஷம் அரசாட்சிக்கு இப்பவே உனக்கு ட்ரைனிங் தாராண்டா. அவனை துரத்திக்கிட்டே இரு, விடாது. அவனை விடாம துரத்து. தோத்துறோம். சவுல் தாவீதை என்ன செஞ்சானா? விடாம துரத்துனானா? தாவீது என்ன பண்ணான்? விடாம ஓடிக்கிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்காது. அவன் துரத்த தாவீது என்ன செய்யல? என்ன ரொம்ப துரத்துற, வந்து பாருன்னு சொல்லவே இல்லை. நீ துரத்து, நான் என்ன செய்யறேன்? ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு கர்த்தர் பார்த்தாரு, தாவீதே நில்லுன்னாரு. என்னப்பா, போதும், ஓடுனது போதும், ஓட்டது உன் பின்னால் துரத்தி வந்தவன நான் என்ன செஞ்சுட்டேன்? முடிச்சிட்டேன். நீ ஓட வேண்டாம், நீ மேலே ஏறு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்பவுமே நமக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஆண்டவர். சரி, இப்போ இந்த பிசாசை ஆண்டவரை காவல்லேருந்து என்ன செய்கிறாரு? விடுவித்து விடுகிறார். பாதாளத்திலிருந்து பிசாசு ஏறி வரான். நம்ம கூட அது வரைக்கும் சிங்கமும் ஆடும் இருந்து தோத்திரம் போட்டுக்கிட்டு இருந்தவள்வ இந்த சாத்தான் வந்த உடனே அப்படியே மாறிடுவான். அப்போ மாறும் பொழுது நெல்லையப்பர் கோயிலை இடித்தவன் யோசிப்பான், எப்படிதான் அந்த கோயிலை நம்ம இடித்தோம்? இவ்வளோ பெரிய கோயிலாக இருந்துச்சு, யார் இடிச்சா, எப்படி இடிச்சா? அந்த வேகம் வரும்பாங்க. அந்த வேகம் எழும்புறதுக்குள்ள ஏசுப்பா ஒரு பெரிய யுத்தத்தையே கூட்டிடுவார். பிசாசுக்கு கோபம் நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்தில் 4 திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். ஒரு பெரிய கூட்டத்தை, திரள் கூட்டத்தை கூட்டி யாருக்கு விரோதமாக யுத்தம்? பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவான். இப்போ 1000 வருஷ அரசாட்சியில் நாம ரத்த சாட்சி கூட்டம் இத்தனை பேர் இருக்கிறோம்ல, நமக்கு விரோதமாக யுத்தத்துக்கு அவன் என்ன செய்யறான்? வந்த உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? 9ஆம் வசனம், பரம்பி பாளையத்தையும் நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்த அக்கினி இறங்கி அவர்களை, இது எங்க நடந்துச்சு? கர்மேல் பர்வதத்தில் நடந்துச்சு. அதே போல ஆண்டவர் பாப்பார், இனி என் பிள்ளைகளுக்கு யுத்தம் கிடையாது, 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சது இல்லை, என் பிள்ளைகளுக்கு அடுத்த யுகம் ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்லி வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறக்குவார். அத்தனை பேர் காலி, அத்தனை பேரும் காலி. இதுதான் பைபிளில் கடைசி யுத்தம். இந்த கடைசி யுத்தத்தில் ஆண்டவர் தன்னுடைய கரத்தின் கிரியைகளை கொண்டு யுத்தம் பண்ணுகிறார். இதுக்கு முந்தின யுத்தத்தில் வசனத்தை கொண்டு யுத்தம் பண்ணவர், இப்போ கரத்தின் கிரியைகளை கொண்டு யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ணி முடிச்ச உடனே என்ன நடக்கு பாருங்க. 10ஆம் வசனத்தில், அவன் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கு இடமாகிய அக்கினியும் கந்தகமும் கடலிலே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. பிசாசு தள்ளப்படுற நேரம் எங்க? 1000 வருஷ அரசாட்சி முடிந்து கடைசி யுத்தத்தில் தான் ஆண்டவர் அவன் அக்கினி கடல்ல என்ன செய்யறாரு? தள்ளுகிறார். சிலர் ஜெபம் பண்ணும்போது நான் கேட்டுட்டேன், ஆண்டவரே பிசாசை நாங்கள் அக்கினி கடலில் தள்ளுகிறோம் ஆண்டவரே. அவன் பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே இருப்பான், பைத்தியமே, உன்னால முடியாது. என்ன அக்கினி கடல்ல தள்ளக்கூடிய ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். அல்லேலூயா. அது மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும்போது பிசாசே உன்னை பாதாளத்தில் உன்னை தள்ளுறேன்லாம் சொல்லக்கூடாது. அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், கிறுக்கு பயலுல, அறிவே இல்லை உனக்கு. என்ன பாதாளத்தில் தள்ளுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதுக்கு நேரம் இருக்கு. ஒருத்தர் வருவார்,
அவர் வந்தால் நானா என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். வேறு வழியே கிடையாது. அப்போ நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னா, ஒரு அதிகாரம் இருக்குது, நம்ம எல்லைகளில் நிற்காம அவனை துரத்துறதுக்கு அதிகாரம். ஏன் எல்லையில் நிற்காத, எங்கே வேணாலும் போ, தோற்றம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனை துரத்தும் போது பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போனார். எங்கே போய் சொன்னார்? நிறைய இடத்துல இயேசு பிசாசு துரத்திருக்கார்ல, பேசாமல் இவனை விட்டு போ அப்படிங்கிறாரு. எங்கே போனான்? அவன் ஒரு இடத்துல கேட்குறான், ஆண்டவரை பண்ணி கொடுத்துக்க போனுங்க. மற்ற இடத்துல இயேசு பிசாசு துரத்திருக்காருல, பேசாமல் இவனை விட்டு போ அப்படின்னு இருக்காரு. எங்கே போனான்? இந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, அவனை விட்டு போயிட்டான், அவன் விடுதலை ஆயிட்டான். ஆள் எங்கே தான் இருக்காரு? விட்டு போனவன் ஏன்ட்ட இல்லையே தவிர அவன் இங்கே தான் இருக்கான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால சில நேரத்தை பரிசுத்தவான்கள், நானும் கூட சொல்லியிருக்கிறேன், சபையில் யாருக்காவது பிசாசு பிடிச்சி பிசாசு துரத்துற அந்த விடுதலையின் நேரம் நடந்துகிட்டு இருந்தா கூட இருக்கிறவங்க ஒழுங்காக ஜோமணும். கூட இருக்கிறவன் கேலி பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா, இவன்ட்டு போன ஆள் வசமாக ஒருத்தன் வாய் பழந்து உட்காந்துருப்பான், அவன் மேலே போய் ஜம்முன்னு உட்காந்துக்குவான், அவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் பிசாசு துரத்தும் போது மற்ற விசுவாசிகளாம் ஆண்டவரே சோத்திரம் 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 அவன் 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 அவன்பாங்க. எதுக்கு? பேய் போகிறதுக்குல்ல, தன் பயம். அங்கே போனது எங்கே இங்கே வந்துடுமோன்னு பயத்தில் தான் சோத்திரம் சொல்கிறது. பிசாசு பார்ப்பான், பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கீங்க. ஆண்டவர் இந்த பிசாசு துரத்துற ஊழியத்தில் நம்முடைய சீசலுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், நான் அடிக்கடி சொல்லியிருக்காத, ஒரு தடவை பிசாசை பார்த்து போன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு விசுவாசிக்கு கற்றுக்கணும். திரும்ப திரும்ப பிசாசை போனா அவன் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். என்ன வந்துட்டு நமக்குள்ள அவிசுவாசம் உள்ள வந்துடும். போனானா இல்லையா, நான் சொல்லி போயிருப்பானா இல்லையா, இந்த அவிசுவாசத்தை உள்ளே போட்டுருவான். அதனால ஒரு தடவை கட்டளை கொடுக்கும்போது விசுவாசத்தோடு கட்டளை கொடுத்துட்டு அடுத்தது என்ன சொல்லணும், நீ போனதுக்காக சோத்திரம், நீ போனதுக்காக சோத்திரம், நீ இனி இல்லை, அந்த விசுவாசத்தை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஆளு உள்ளே வர முடியாது. அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். இப்போ ஆண்டவர் அவனை அக்கினி கடலிலே தள்ளுகிறார். சரி, தள்ளுன பிறகுதான் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுது. பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, நியாய தீர்ப்பை கர்த்தர் தொடங்குகிறார். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பிறகு வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும். இந்த வெள்ளை சிங்காசனம் அப்படின்னாலே அர்த்தம் சொல்கிறேன், அங்கே பாராபட்சமே கிடையாது. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நியாய தீர்ப்பு ஒன்று தான். அங்கே தேவன் எதையும் கண் சாடையாக விடவே மாட்டார். வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வானமும் பூமியும் என்ன செய்யும், அகன்று போகும். வானம் இருக்காது, பூமி இருக்காது. அந்த இடத்துல சிங்காசனத்தை அவர் போடுறார். போட்ட உடனே 12ஆம் வசனத்தில் சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டது. படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பைபிளில் 5 புஸ்தகம் இருக்குது. பைபிளில் 5 விதமான புத்தகம் இருக்குது. ஒன்று ரோமர் 2:15 மனசாட்சியின் புத்தகம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மனசாட்சியின் புத்தகம். ரெண்டாவது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37 வார்த்தைகளின் புஸ்தகம். வார்த்தைகளின் புஸ்தகம். மூணாவது ரகசிய வார்த்தைகளின் புஸ்தகம். ரோமர் 2:16 ரகசிய வார்த்தைகளின் புஸ்தகம். ரோமர் 2:16 ஸ்தோத்திரம். நாலாவது புஸ்தகம் பொது பணிகளின் புஸ்தகம். 2 கொரிந்தியர் 11:15 பொது பணிகள் நாலாவது புஸ்தகம். 5வது புஸ்தகம் தான் ஜீவ புஸ்தகம். மொத்தம் 5 புஸ்தகம் இருக்குது. ஒன்று அதுதான் ஞாபக புஸ்தகத்துக்கு வார்த்தையை சொல்லுவாங்க. ஒன்று மனசாட்சியின் புஸ்தகம், 2வது வார்த்தைகளின் புஸ்தகம், 3வது ரகசிய வார்த்தைகளின் புஸ்தகம்,
நான்காவது பொது பணிகளின் புஸ்தகம், ஐந்தாவது ஜீவ புஸ்தகம். இந்த ஞாபக புஸ்தகங்கிறத வார்த்தை பேர் தான் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. நம்ம மறந்துடுவோம். ஞாபக புஸ்தகம் என்ன? ஞாபக புஸ்தகம் மொர்தெகாய் செய்த நன்மைகள் எழுதப்பட்டிருந்த புஸ்தகம் ஞாபக புஸ்தகம். நான் செய்கிற நீங்கள் செய்கிற கிரியெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார். அங்கே போய் நின்று, ஆண்டவரே நான் இப்படிலாம் செய்யவே இல்லையா, அப்படியாப்பா கொஞ்சம் பொறு, அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வாமாரு. திருப்பி படிப்பார். இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீ செஞ்சியா இல்லையா? ஆமாம், மறந்துட்டில்ல உனக்கு. அதுதான் ஞாபக புஸ்தகம். இல்லையில சொல்லுங்க பார்ப்போம். இந்த புஸ்தகத்திலலாம் ஆண்டவர் அன்னைக்கு எடுப்பார். என்னைக்கு 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்துட்டு புஸ்தகங்கள் திறக்கப்படும். இந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்ட உடனே முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்படின்னா நியாய தீர்ப்பில் வித்தியாசம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை மறுதலித்த அத்தனை பேருக்கு நரகம்தான். நரகமும் அக்னி கடல் தான். அதில் விழுந்தவன் சதா காலங்களும் பாதிக்கப்பட போகிறான். நமக்கு வித்தியாசம் இருக்கு. நியாய தீர்ப்பில் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. சரி, 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம், இதுதான் முதல்ல சொன்ன இரண்டாம் மரணத்துக்கு நம்ம மேலே என்ன செய்ய கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுகிறான். முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை உறுதி செய்து கொள்ளணும். என் பேர் எங்கே இருக்கணும், அது ஒன்று இருந்தால் போதும். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, என் பேர் சபை ரெஜிஸ்டரில் இருக்குதா பாஸ்டர், இருந்தானே இல்லாமல் போனான்னு. சபை ரெஜிஸ்டரில் பேர் இருந்தால் தோத்துறோம், இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட சண்டை போட்டு எழுதிக்கலாம். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா யார்கிட்ட சண்டை போட? அவர் சொல்லுவார், உன் பேர் இங்கே இல்லைடா. ஐசப்பா நான் சர்ச்சுக்கு போனேன், காணிக்க கொடுத்தேன், தசம்பாவம் கொடுத்தப்பா, ஜெபம் பண்ணேன், உபவாசத்துக்கு போனேன், எல்லாம் கரெக்டு தான், பேர் இல்லையே. நம்ம ஓட்டு போட போய் நிற்போம் பார்த்தீங்களா, பரிதாபமாக இருக்கும். கடந்த காலங்களில் ஓட்டு லிஸ்ட் எல்லாம் பார்த்து சிரித்தேன். ஒரு பெரிய அதிகாரி அவர் போய் ஓட்டு போட நிற்கிற, அவர் பேரே இல்லை. ஏன் நான் அதிகாரிடா, அதுக்கு என்ன செய்ய, நீ அதிகாரியாக இருந்த என்ன, பேர் இல்லை, ஓட்டு லிஸ்ட்டில் இல்லை. ஒரு ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இல்லைனாலும் ஓட்டு போட முடியலையே. பரலோகத்தில் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லைன்னா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். எப்போ பேர் இல்லை எங்கே போ, நரகத்துக்கு. அப்போ நான் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறதுக்கு நான் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். பைபிளில் இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து முதல்ல பேசுனது யாரு? பைபிளில் மோசே தான் பேசுகிறார். முதல்ல அவன் தான் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான், இந்த ஜனங்களை நீர் அழிக்கக்கூடாது, அப்படி நீர் அழிக்கிறது தீர்மானம் பண்ணிட்டீர்னா என் பேரை கிரிக்கிறோம். என்ன மூளையில் சொன்னான்னு தெரியல. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பேரை கிறுக்கி இருந்தா மோசே எங்க, நரகம். அவன் எதுக்கு துணிஞ்சிட்டான், நான் நரகத்துக்கு போக கூட தயாரு, என் ஜனத்தை அழிக்காது. இப்படி தரப்பில் நின்னவன் யாருமே கிடையாது. இப்போ நான் என்ன பொறுத்தவரை, இப்போ நான் விசுவாசிகளை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி மதியம் போகிறேன். அவங்கள்ட்ட சொல்லி, பிரதர் உங்களுக்கு இன்னைக்கு காலை ஒரு வீட்டை சந்தித்தேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எப்படி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே மனந்திருப்பட்டு ஜெபம் பண்ணுவேன். உனக்காக நான் என் பேரை கிறுக்கிக்கிறேன் ஜெபம் பண்ணுவேன்னா ஒரு நாளும் பண்ண மாட்டேன். தெளிவாக சொல்லி போடுதேன். நீ நரகம் வந்தானே பரலோகம் போன, எனக்கு என்ன, நான் பரலோகம் போனப்பா, உனக்கு சொல்லித்தரேன். அதுக்காக நீ நரகம் போகாமல் இருக்கிறதுக்காக, நீ பரலோகம் போகணுங்கிறதுக்காக என் பேரை கிரிக்கெட் நான் நரகம் போகிறதுக்கு நான் ஒன்றும் ஏசுனது கிடையாது. அல்லேலூயா. அவர் மரித்தார். அந்த அன்பை புரிஞ்சிக்காதவன் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாமல் போயிடும். சரி, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுனா என்ன செய்யணும், வேறு வழியே கிடையாது. இன்னைக்கு ஞானஸ்நானம்னு சொல்லி பேச போனாலே, ஃபஸ்ட் அதை பற்றி பேசாதீங்க பாஸ்டர், அப்புறம் எதை பற்றி பேச. நான் ஒரு சபையில் பிரசங்கத்துக்கு போன வருஷம் போயிருந்தேன். எனக்கு கிடைச்ச 3வது வாரத்தில் அந்த சபையின் ஒரு சிஎஸ்ஐ மக்கள் குருவானவர் இருந்தார். அவரை வச்சுக்கிட்டே முழுக்க ஞானஸ்தானத்தை வாங்கி அடிச்சிட்டேன். நமக்கு பயமே கிடையாது. பிரசங்கம் மேடம் கிடைச்சானே கிடைக்காம போனேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தில் வெளுத்து வாங்கிட்டேன். நான் பிரசங்கம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் அந்த சபை மக்களோடு சேர்ந்து அவர் எப்படி முழுக்க ஞானத்தை பற்றி பேசலாம். அப்போ விசுவாசிக்கு கேட்டாங்க,
ஐயா வசனம் தானையா சொன்னார், நீங்களே இப்படி எதிர்த்தா இப்போ நாங்களாம் என்ன ஆகுறது? இல்லை அது அது பெந்தகோசுக்காரங்களுக்கு தான், அப்போ நீங்கள் நரகத்துக்கு போவீங்க. சரிதான கேள்வி. முழுக்க ஞானசானம் எடுக்கலைன்னா பேர் எழுதப்பட மாட்டாது ஜீவ புஸ்தகத்தில். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நரகம். அது ஐயராக இருந்தானே, அப்பாவாக இருந்தானே. அல்லேலூயா. ஆகவே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உன் பேர் பரலோகத்தில் எழுதப்படணும்ப்பா. எனக்காக ஞானசானம் எடுக்கவே இல்லையோ, உன் பேர் பரலோகத்தில் எழுதுங்கிறதுக்காக ஞானசானம் எடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தலை வணங்குவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஒரு நல்ல காலங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். எங்கள் அறிவில் நீங்கள் தருகிற வார்த்தைகளை தியானிப்பது எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. விசேஷமாக கடைசி நாட்களில் நடக்கப் போகிற சம்பவங்களை யோவான் அப்போஸ்தலன் மூலமாய் வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதி கொடுத்ததுக்காக நன்றி. ஒருவேளை இதை எழுதி கொடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா என்ன சம்பவிக்க போகிறேன்னு தெரியாமல் இருந்திருக்கும். நாங்கள் இன்றைக்கி அறிந்து கொண்டோம். இந்த சத்தியத்தை கேட்கிற அநேகருக்கு இந்த சத்தியம் பிரயோஜனமாக இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே, எங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஜெபத்தில் கலந்து கொண்டப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.